இன்னைக்கு நம்முடைய தொழில் தொடங்குவோம் வாட்ஸ்அப் குழுவின் 25வது வார இறுதி சந்திப்பு. இந்த 25வது வார இறுதி சந்திப்பில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் முக்கியமாக நம்ம வந்து ஒரு ஒரு வாரமும் ஏதோ ஒரு துறை சார்ந்த வல்லுநர்களை நம்ம வந்து இந்த குழுவில் இன்வைட் பண்ணி அவர்களுடைய அனுபவத்தை அவர்களுடைய அறிவுரையை கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய வாரம் இந்த 25வது வார இறுதி சந்திப்பில் நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் திரு முயற்சி முருகேசன் அவர்கள். இவருக்கு கல்வியாளர், எழுத்தாளர், தமிழறிஞர், சமூக செயற்பாட்டாளர், ஊடகவியலாளர் என பல முகங்கள் கொண்டவர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கணக்கு அலுவலாக தற்போது பணியாற்றி வருகிறார். ஐயா அவர்கள் நமது தொழில் தொடங்குவோம் குழுவில் இன்றைய சந்திப்பில் நம்மோடு கலந்து கொள்ள இருக்கிறார். அவரை இந்த குழு உறுப்பினர்கள் சார்பாக பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இன்றைய சந்திப்பில் மிக முக்கியமாக 3 விடயங்கள் குறித்து ஐயா அவர்கள் நம்மோடு பேச இருக்கிறார். ஒன்று, தமிழர்கள் ஏன் தொழில் செய்வதற்கு முன்வர வேண்டும். 2, வணிகங்கள் செய்ய தேவையான குணங்கள் என்ன. 3வதாக, தொழிலுக்கு ஒரு தொழில் செய்வதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மாநில மத்திய அரசுகளின் திட்டங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம கிட்ட சிறப்பாக எடுத்து வைக்க போறாங்க. இதுல ஒரு 2 விதமான அமர்வு நம்ம எல்லா வாரமும் பண்றதுதான். ஒரு 40 நிமிடங்கள் விருந்தினர் இதை பத்தி இந்த 3 விஷயங்களை பத்தி நம்மளோட பேசுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு 15 நிமிடங்கள் நம்முடைய கேள்விகளை விருந்தினர்களிடம் கேட்டு நம்முடைய கேள்விகளுக்கு, சந்தேகங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். ஐயா வணக்கம். நீங்க நேரடியா நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். உங்களுடைய நேரம் இது. வணக்கம், வரவேற்கிறேன். குழு சார்பாக, உறுப்பினர்கள் சார்பாக உங்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். நீங்க பேச ஆரம்பிக்கலாம் ஐயா. நன்றி. ஐயா உங்க மைக் மியூட்ல இருக்கு. ஐயா நீங்க பேச ஆரம்பிக்கலாம். உங்க மைக் மட்டும் மியூட்ல இருக்கு. அதை கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கலாம் ஐயா. ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா? உங்களை என்னால் அன்மியூட் பண்ண முடியல. எப்படின்னு அவருக்கு சொல்லுங்க சார், அன்மியூட் பண்றது. அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா கூட சொல்லலாம். நான் பேசுறது கூட அவரு கேக்குதான்னு தெரியல. அவர் எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணல. ஒரு நிமிஷம் நான் வாட்ஸ்அப்ல அவருக்கு கால் பண்ணிடுறேன். வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க இருக்கும். அத டச் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இல்லங்க, இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுங்க ஐயா, நீங்க பேச ஆரம்பிங்க. கேக்குதுங்களா? கேக்குது. ஐயா கேக்குது, நீங்க பேச ஆரம்பிக்கலாம். மறுபடியும் மியூட் ஆயிடுச்சு ஐயா உங்க மைக். இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. பேசுங்க. சரிங்க. நன்றிங்க. நன்றி. தொழில் தொடங்குவோம் 27 என்கிற இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகிற ஒரு அருமையான வாய்ப்பினை வழங்கி இருக்கிற அத்துணை தமிழ் அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாளியாகலாம் வாங்க என்கிற ஒரு தலைப்பு இன்றைக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏன் முதலாளியாக வேண்டும்? நான் அரசு பணியில இருக்கிறேன். ஒரு 30 ஆண்டு காலமாக அரசு பணியில இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் நான் தொழில்துறையிலேயே பணியாற்றினேன். எனக்கு அந்த தொழில்துறையிலே பணியாற்றுவதற்கு முன்னரே என்னுடைய குடும்ப தொழிலே ஒரு உணவகம் தான். இன்னும் சொல்ல போனால் எனக்கு தொழில் செய்ய வேண்டும் என்றுதான் ஆசை. அரசு பணிக்கு வருகிற எண்ணமோ ஆசையோ கிடையாது. ஆனால் என் குடும்பத்தில் இதற்கு முன்னால் யாருமே அரசு பணிக்கு செல்லாததனால் என்னுடைய தந்தையார் நான்
அரசு பணியில இருக்க வேண்டும் என்பதனாலே நான் அரசு பணிக்கு வர வேண்டிய ஒரு நெருக்கடி. ஆனால் எனக்கு தொழில் மீது எப்போதும் ஒரு தாகம் உண்டு. அதனாலேயே தொழில்துறையிலே ஒரு 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து பணியாற்றினேன். இப்பொழுது சிறுபான்மையினர் நலத்திட்டங்களை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். தமிழர்கள் ஏன் தொழில் தொடங்க வேண்டும்? தொழிலுக்கு ஏன் வர வேண்டும்? வணிகம் செய்ய தேவையான குணங்கள் என்ன? மத்திய மாநில அரசுகள் தரக்கூடிய திட்டங்கள், சலுகைகள் தொழில் முனைவோருக்கு என்னென்ன? இதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போக இருக்கிற 3 தலைப்புகள். நண்பர் சொன்னதை போல ஒரு 45 நிமிடத்தில் இதை என்னால் முடித்துவிட முடியும் என்று கருதுகிறேன். ஒரு நாட்டினுடைய நிர்வாகம் என்பது அந்த நாட்டில் இயற்றப்பட்டிருக்கிற சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கும். அப்படி சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய நாட்டை வழிநடத்துவது அரசு. வெளியிலிருந்து பார்க்கிற போது அரசாங்கம் அரசை நடத்துவதை போல தெரியும். ஆனால் அரசுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும், அந்த அரசை இயக்குவதே வணிக சமூகம்தான். வணிகர்கள் மிகப்பெரிய ஒரு இடத்தை எல்லா நிலையிலும் வகிக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு துறையினுள்ளே ஊடுருவி பார்க்கிற போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்ல போனால் அரசில் இருக்கிறவர்களுக்குத்தான் தெரியும் வணிகர்களினுடைய வல்லமை என்ன என்று. மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி அமைத்து நடத்திய ஒரு சமூகம் தமிழ் சமூகம். கடல் கடந்து இன்றைக்கு இருக்கிற எந்த வசதியும் இல்லாத காலத்திலேயே கடாரம் கொண்டான். கடாரம் என்பதை யாராவது போயிருந்தால் தெரியும். மலேசியாவினுடைய வடகோடியிலே இருக்கிற ஒரு பகுதி. அதுவரை நம்முடைய முன்னோர்கள் பயணித்து ஆட்சி அதிகாரத்தை நடத்தியிருக்கிறார்கள். தமிழர்களினுடைய வரலாற்றில் இருக்கக்கூடிய மேடு பள்ளங்களை அலசுவதல்ல இந்த நிகழ்ச்சி என்பதனாலே நான் அதற்குள்ளே போகவில்லை. சங்க இலக்கியத்தில் பட்டினப்பாலை என்ற ஒரு நூல் முழுக்க முழுக்க பார்த்தீர்கள் என்றால் தமிழர்கள் எவ்வளவு பெரிய வணிகத்திலே உயர்ந்து நின்றார்கள் என்பதை காட்டும். சிலப்பதிகாரத்தினுடைய பல பகுதிகள் நமக்கு பூம்புகாரிலிருந்து நாம் நடத்திய வணிக தலங்களை எல்லாம், வணிகங்களை எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு பட்டியலிட்டு காட்டும். கப்பலில் ஏற்றுவதற்கும் இறக்குவதற்குமான பொருள்களே மலைகளை போல குவித்து வைக்கப்பட்டிருக்குமா பூம்புகார் நகரத்திலே. அந்த அளவுக்கு எல்லாம் தொழிலில் கொடிகட்டி இருந்த நாம் இன்றைக்கு சுருங்கி சுருங்கி போய் கொண்டிருக்கிறோமோ என்கிற வேதனை எனக்குள்ளே உண்டு. நான் இருப்பது மாவட்ட ஆட்சியரகம் என்பதனாலே அது முழுக்க முழுக்க மார்வாடிகள் நிறைந்த ஒரு பகுதி, பாரிஸ். அந்த பகுதியிலே பார்க்கிற போது அவர்களுக்குள் இருக்கிற அந்த தொழில் திறமை, தொழில் அவர்கள் கையாளுகிற உத்தி, இதுவெல்லாம் கற்றுக் கொடுத்தது கூட நாம இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு தேய்ந்து போயிருக்கிறோம் என்பதை ஒரு வேதனையோடு நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு நிலையிலே நான் இருந்தேன். வணிகம்தான் ஒரு தேசத்தையே முழுக்க முழுக்க கட்டமைக்கிறது. சொன்னால் நம்ப மாட்டீர்கள், லண்டனில் மிளகு இந்தியாவிலிருந்து போகும். குறிப்பாக தென்னிந்தியாவினுடைய மிளகுதான் மேற்கத்திய நாடுகள் அனைத்துக்குமே பயன்பட்டன. இங்கிருந்து நாம் பெரிய அளவுக்கு ஏற்றுமதி செய்த பொருள்கள் வாசனை திரவியங்களும் வாசனை பொருள்களும் தான். இந்த மிளகு நம் நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு கொடுத்து மாற்றாக தங்கத்தை வாங்கியதாக தகவல்கள் இருக்கின்றன. இப்ப எந்த அளவுக்கு கொடியேற்றி பறந்திருப்போம். ஆனால் லண்டனிலே இருக்கிற ஒரு வணிக நிறுவனம் இதை கூர்ந்து கவனிக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதங்களில் பெரிய அளவுக்கு மிளகினுடைய விலை ஏறுகிறது. குறிப்பாக கிறிஸ்துமஸுக்கு முன்னால் விலை ஏறும். கிறிஸ்துமஸ் கேக், கிறிஸ்துமஸ் சார்ந்த பொருள்கள் உற்பத்தியில் அன்றைக்கு பெரிய அளவுக்கு பயன்படுத்தப்பட்ட வாசனை பொருள்கள் எல்லாம் திடீரென்று ஏறும். கிறிஸ்துமஸ் முடிந்த பிறகு விலை 5 ரூபாய் கிட்ட குறையும்.
இவ்வளவு பெரிய விலை ஏறுகிறது இறங்குகிறதே, இது என்ன என்று ஒரு 3 வருடங்கள் தொடர்ந்து பார்த்த வியாபாரிகள் ஒரு 5-6 பேர் சேர்ந்து நாம் இனி நாமே நேரடியாக பொருளை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்வோம். அந்த பொருளை எப்படிதான் அந்த கிறிஸ்துமஸ் நேரத்தில் மட்டும் விலை ஏறுகிறது என்று பார்ப்போம் என்று அந்த 5-6 பேரும் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை தொடங்கி இங்கிருந்து கிறிஸ்துமஸுக்கு முன்னதாக மிளகை இறக்குமதி செய்வார்கள், அதை வாங்கி விற்பார்கள். இப்படி தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனம். இங்கே மிளகு வாங்க வந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்திய சூழலை புரிந்து கொண்டு இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கினார்கள், கையகப்படுத்தினார்கள். ஒரு 300 ஆண்டு காலம் இந்தியா அடிமைப்பட்டு போனது. எது தெரியுமா? மிளகில் ஒரு 5 ரூபாய் விலை ஏற்ற இறக்கம் இருக்கிறதே கிறிஸ்துமஸ் காலத்தில், அது ஒரு நாட்டை 300 ஆண்டு காலம் அடிமைப்படுத்தி விட்டது. வெறும் ஒரு மிளகு. இப்படித்தான் வணிகம் எப்படி ஊடுருவி ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு செய்கிறது என்பதை எண்ணி பார்த்தால் தெரியும். எனவே உள்ளூர் முதல் உலகம் வரை வணிகங்கள் தான் ஆட்சி நடத்துகின்றன. வணிகம்தான் எல்லாவற்றையும் செய்கிறது. அப்படிப்பட்ட அந்த வணிகத்தில் தமிழர்கள் இருந்த இடத்தை நாம் விட்டுவிட்டோம். அவர்கள் முன்னேறுவதற்கு, தமிழர்கள் தொழில்துறையில் முன்னேறுவதற்கு பெரிய அளவுக்கு நாம் தவறிவிட்டோம். ஆனால் இனியாவது தொழிலில் பெரிய அளவுக்கு தமிழர்கள் ஈடுபட வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம்? ஏதோ ஒரு நிறுவனத்திலே போய் ஒரு 10,000-15,000 வேலைக்கு சேர்ந்து விட்டால் ஏதோ ஒரு 20-30 ஆண்டுகளை மெல்ல கழித்து விடலாம் என்று கருதுகிறோம். அதுவல்ல. ஒரு சின்ன தொழிலாக இருந்தாலும் கூட அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வாழ்க்கையில் தரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சொந்தமாக நம்முடைய உழைப்பில் முதலாளியாகிற ஆசை இல்லாத மனிதர்கள் தான் தொழிலாளியாக அடிமைப்பட்டு போகிறார்கள் என்பதை அறிய வேண்டும். எனவே ஒரே இருந்தாலும் கூட அதிலே நாம் முதலாளியாக இருக்கிறோம் என்பதை கௌரவமாகவும் உயர்வாகவும் நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தன்மையை தமிழர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சின்ன அளவிலாவது அவர்களுக்கு ஒரு உதவியை செய்து தொழில் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ அதுக்கு 1000 கோடி முதலீடு என்பதெல்லாம் காலம் கடந்து விட்டது. இன்றைக்கு எவ்வளவோ அறிவியல் யுகங்கள் வந்து விட்டன. பொதுவாக இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை பொறுத்தவரையிலே ஒரு 5 வகையாக பிரிப்பார். ஜெனரேஷன் 1.0, 2.0, 3.0, 4.0 என்று பிரிப்பார். 1.0 என்பது என்னன்னா, நீராவி எந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தொழில்துறையில் பெரிய மாற்றம் வந்ததாக நம்பினார். உண்மைதான். கார்கள் இயக்கமே அன்றைக்கு நீராவி எந்திரத்திலே நடந்தது. ஒரு பொருளை ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கி கொண்டுதான் போக வேண்டும். அந்த நிலையை மாற்றி ஒரு நீராவி எந்திரத்தில் கொண்டு போக முடியும் என்பதை அன்றைக்கு எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தார். அதுதான் 1.0. டீசல் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நீராவிக்கு நாம் நிலக்கரியை போட்டு அதற்கு விறகெல்லாம் போட்டு கொளுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் போனது. நீராவி வந்ததும் மிகப்பெரிய விடுதலை பெற்று விட்டதாக அவர்கள் கருதினார். அது சார்ந்த தொழில்கள், அப்பொழுது வந்த தொழில்கள் எல்லாம் 2.0 என்று அழைக்கப்பட்டது. அதற்கு பிறகு மின்சாரம் வந்தது. அது இன்னும் பெரிய வெற்றியை தந்தது. மின்சாரம் வந்ததிலிருந்து மொபைல் வந்த வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தை 3.0 என்று சொல்லுவார் வணிகத்தில். அதுதான் மிகப்பெரிய வளர்ச்சியை அந்த காலகட்டத்தில் தந்தது. அதற்கு பிறகு இன்றைக்கு செயற்கை மனிதர்கள் வந்து விட்டார். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI வந்து விட்டதற்கு பிறகு 4.0, 4ஆம் தலைமுறை தொழில்கள் இன்றைக்கு வந்து விட்டன. இன்றைக்கு மனிதனே தேவையில்லை, எல்லாவற்றையும் செய்துவிடும். இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஒரு 4-5 ஆண்டுகளுக்குள்ளாகவே நம்முடைய வீடுகளுக்கு வேண்டிய உணவுகளை எல்லாம் ட்ரோன் கொண்டு வந்து கொடுத்து விட்டு போய்விடும். அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. எனவே மனிதர்கள் கூட வியாபாரம் செய்வதற்கு தேவையில்லை. அறிவுதான் மூலதனம். இன்றைக்கு நீங்கள் தொழில் தொடங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வைத்திருக்கிற வாகனம் போதும். ராபிடோ
ஒரு 2 வீலர் இன்றைக்கு வைத்துக் கொண்டு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கும். நான் சொல்லுவது தொடக்கத்தில். தொடர்ந்து வளர்ந்த பிறகு நாம் வெவ்வேறு காலகட்டத்துக்கு வெவ்வேறு தளத்துக்கு போய்விடலாம். ஆனால் தொழில் தொடங்க வேண்டும் என்று கருதினால் இப்பொழுதே செய்யலாம். வேடிக்கையாக சொல்வதுண்டு. ஒரு கோவில் வாசலில் உட்கார்ந்து கொண்டு ஒருவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். ஒருவன் கொண்டு வந்த பொருளை அவனுக்கு பக்கத்திலே வைத்து விட்டு கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு விட்டு வருகிறான். வந்து பார்த்தால் கொண்டு அங்க வைத்து விட்டு போன பொருள் காணவில்லை. எங்கேயா இங்க இருந்த பொருள் எல்லாம்? என்ன வைத்து விட்டு போனீர்கள் என்று அவன் கேட்டான். நான் இங்க ஒரு 10 பேனாவை வச்சுட்டு போனேன். அவன் சொன்னான், அந்த 10 பேனாவையும் வித்துட்டேன். நான் பிச்சைக்காரன்ல ஏதோ ஒரு வியாபாரின்னு நினைச்சிட்டு வர்றவங்க எல்லாம் ஒரு 2 ரூபாயை போட்டு ஒரு பேனா எடுத்துட்டு போனாங்க. இப்ப நான் ஒரு முதலாளி ஆயிட்டேன். அப்படி சாதாரணமா ஒரு பேனா கடையிலிருந்து தொடங்கி மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் ஓனராக மாறி போனார். புதுக்கோட்டையிலே மாணிக்கம் என்பவரை பற்றி சொல்லுவார். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு சாதாரண ஒரு வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவன் கூட ஓனராக மாறிவிட முடியும். ஆனால் நாம் தொழில் செய்ய வேண்டும் என்பதை முதலிலே ஆசைப்பட வேண்டும். எனவே வணிகர்கள் கொடிகட்டி பறந்தார்கள். அந்த வல்லமையை மீண்டும் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வணிகம் தான் சரியான தளம். எனவே ஒவ்வொரு தமிழர்களும் குறைந்தபட்சம் அவர் அளவில் ஒரு தொழில் முனைவோராக இருக்க வேண்டும். அது ஒன்றும் பெரிய முதலீடுகள் கோடிக்கணக்கான ரூபாய் அல்ல. நீங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப உங்களுடைய தொழிலை அமைத்துக் கொண்டே போகலாம். 10 ரூபாயிலும் ஒரு தொழிலை செய்யலாம், 10 கோடியிலும் செய்யலாம், 100 கோடியிலும் செய்யலாம். ஆனால் 10 ரூபாயில் வேலையை தொடங்கி விட வேண்டும் என்கிற எண்ணம் வேண்டும். நம்மில் பல பேர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், பெரிய அளவுக்கு ஒரு நிறுவனத்துக்கு திட்டம் போடுகிறோம். ஆனால் சின்ன சின்ன வாய்ப்புகளை தவறி விடுகிறோம். ஆனால் சின்ன சின்ன வாய்ப்புகளுக்குள்ளே தான் பெரிய வளர்ச்சி எல்லாம் அடங்கி இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறோம். எனவே நம்முடைய வளர்ச்சியை திட்டமிடுகிற போது நாம் ஒவ்வொரு எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையில் அந்த இடத்தில் தொழிலை தொடங்குவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். இதற்கு ஒரு மனநிலை வேண்டும். முதலில் எங்கேனும் போய் ஒரு அடிமையாக வேலை செய்கிற மனநிலையிலிருந்து வெளியிலே வர வேண்டும். நமக்கு இது வேலை இல்லை. நான் முதலாளியாக இருக்க வேண்டும். 10 ரூபாய் இருந்தாலும் சரி. இன்றைக்கு நான் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்தவன். அங்கே இருக்கிற குக்கிராமம் வரை இன்றைக்கு மார்வாடி போய் அடகு கடையை திறந்து விட்டார். என்ன காரணம்? அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த தொழில்சார் ஒற்றுமை. யாரேனும் ஒருவர் குறைந்து போனால் கூட அவரை தூக்கி விடுவதற்கென்று ஒரு அமைப்புகளை வைத்திருக்கிறார்கள். நாமும் இன்றைக்கு முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இன்னும் பல ஊர்களில் வணிக சங்கங்கள் வைத்து ஏதோ நம்மால் முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்து ஓரளவுக்கு தொழில் முனைவோரை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். பெரிய பெரிய தொழிலதிபர்களே நம்மிடம் இருக்கிறார். இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த தேசத்தினுடைய வருவாயே நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அளவுக்கு தமிழர்கள் சுதந்திர போராட்ட காலத்திலே இருந்தோம். இன்றைக்கு பெரிய பின்னடைவுகளை நாம் வணிகத்துறையில வந்திருக்கிறோம். ஆனால் மீண்டும் வருவதற்கான சில அடிப்படை குணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அரசியலையும் நாம் கையாளலாம். முதலில் அதற்கு தேவை வணிக நிறுவனங்களை கைப்பற்ற வேண்டும். பெரிய பெரிய நிறுவனங்களே நம்மை நம்பி இயங்க வேண்டும். அந்த ஒரு நிலையை தமிழர்கள் அடைய வேண்டும். அதற்கு தமிழர்களிடையே இருக்கிற சில அடிப்படை குணாதிசயங்களை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா குணமும் தமிழர்களிடம் உண்டு. விட்டுக் கொடுக்கிற குணம் உண்டு. எங்கே விட்டுக் கொடுக்க வேண்டும், எங்கே எப்படி செய்ய வேண்டும் என்கிற சூட்சமங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க மார்வாடிஸ்ட போனீங்கன்னா அவர்களிடம் வாங்குகிற கடனுக்கு மிகச்சரியாக வட்டி கணக்கை போட்டு வாங்குவாரு. ஏதாவது தீபாவளி பொங்கல் நேரத்துல உனக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ கூட கொடுப்பாங்க. ஆனால் தொழில் என்று வருகிற போது சரியா இருப்பாங்க. அதே போல சில குணங்களை நாம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதல் தேவை தமிழர்களுக்கு எந்த துறையில் இருந்தாலும் தன்னம்பிக்கை தேவை. எது வந்தாலும் சரி, அதை எதிர்த்து நம்மால் நின்று அதை ஜெயிக்க முடியும் என்கிற நம்பிக்கையை முதலிலே பெற வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். முதலில் இதை ஆழமாக நம்ப வேண்டும். நீங்கள் ஒரு தொழிலதிபராக வர வேண்டும் என்று கருதுகிறீர்களா? உங்களால் முடியும். முதலில் முடியும் என்பதை ஆழமாக நம்புங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நடக்கும்.
இதை முதலிலே தொழிலிலே நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கை அப்படியே இருந்தால் அது பயன் தராது. ஆனால் முடியும் என்கிற நம்பிக்கையை நீங்க 3 நாள் தொடர்ந்து சிந்திச்சீங்கன்னா, 4வது நாள் உங்க மனசே சொல்லும், முடியும் முடியும்னு சொல்லிட்டு இருக்கியேடா, முடியுங்கிறதுக்கு நீ அடுத்த ஸ்டெப் என்னடா பண்ணன்னு கேட்கும். நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போவீங்க. அடுத்த அடி எடுத்து வைப்பீர்கள். அடுத்தடுத்து நாம் நகருவோம். எனவே முதலில் முடியும் என்று நம்புங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நடக்கும். இஃப் ஐ ஆம் அசாசினேட்டட் அப்படின்னு பாகிஸ்தானுடைய அதிபர் ஒரு புத்தகம் எழுதினார். நான் கொலை செய்யப்பட்டால், சுகர் பூட்டோ இந்த புத்தகத்தை எழுதியவர். இஃப் ஐ ஆம் அசாசினேட்டட், நான் கொலை செய்யப்பட்டால் என்ன தெரியுங்களா? இந்த புத்தகம் எழுதி 6வது மாதத்தில் அவர் கொலை செய்யப்பட்டார். அவர் ஏன் இஃப் ஐ ஆம் அசாசினேட்டட் எழுதினாரு? நான் கொலை செய்யப்பட்டால்னு ஒருத்தன் ஒரு புத்தகம் எழுதுறான்னா, அந்த மனிதன் அடுத்த 6 மாதத்தில் கொலை செய்யப்படுகிறான் என்றால், என்ன நாம் அடிக்கடி நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அது நடக்கும். எதையும் நேர்மறையோடு சிந்திப்பதற்கு கற்றுக்கொள்வோம். அதுல இருக்கிற இது சாத்தியப்படுமா? ஏன் முடியாது? சாத்தியப்படும். ஆனால் அதற்கு இதுவெல்லாம் தேவை என்ற அடுத்த சிந்தனைக்கு போகிற போது எல்லாம் சாத்தியம். இங்க அண்ணா நகர்ல நான் இருக்கிறேன். இங்க இருக்கிற ஒரு தொழிலதிபர் சொன்ன ஒரு செய்தி, சிங்கப்பூர் போயிட்டு சிங்கப்பூர்ல ஒரு வர்த்தக மாநாட்டுல கலந்திருக்கார். கலந்து கொண்டு திரும்பி வருவதற்காக என்ன பண்ணியிருக்கார்? ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கிறார். சிங்கப்பூர் விமான நிலையத்துல வந்திருக்கிறார். வந்த பிறகுதான் தெரிகிறது, இவர் வர வேண்டிய விமானம் 3 மணி நேரம் கழிச்சு வரும். அடடா, இதுக்கு 3 மணி நேரத்தை நம்ம அங்கேயே கழிச்சுட்டு வந்திருக்கலாமே, இப்ப 3 மணி நேரம் என்ன பண்றதுன்னு யோசிச்சிருக்கிறார். சரி, நமக்கு என்ன வேலையா இல்ல, நாம் இந்த வணிக மாநாட்டுல கலந்துகிட்டோமே, இங்க பார்த்த பொருள்கள், அங்க கொடுத்த ஸ்லிப் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே பார்ப்போம் உட்காந்துக்கிட்டு அப்படின்னு அந்த விமான நிலையத்துக்குள்ளே இருக்கிற உணவகத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்ப உணவகத்துல சும்மா போய் உட்கார முடியாதுல்ல, ஏதாவது சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு இந்த உணவு அட்டையை வாங்கி இருக்கிறார், மெனு கார்டு. இந்த அட்டையை வாங்கி திருப்புனா 20 பக்கத்துக்கு இருக்குதான் இந்த உணவு பட்டியல். இவ்வளவு உணவுகளா இருக்கு. சிங்கப்பூர்ல இருக்கிற உணவுகள் மட்டுமல்ல, இந்திய உணவுகள் அப்படின்னு ஒவ்வொரு தேச உணவுகள் எல்லாம் பட்டியல் போடுறாங்க. இவரு என்ன ஆர்டர் பண்றதுங்கிறத மறந்து அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே வந்திருக்கிறார். என்னென்ன உணவுகள் இருக்கு பார்ப்போம் எல்லாத்தையும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்திருக்கிறார். கடைசி பக்கத்துல ஒரு குறிப்பை பார்க்கிறார். என்ன போட்டிருக்கான்னா, அதுல கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட உணவுகள் இருக்கின்றன. ஆனால் அப்படி உணவுகள் இருந்தும் கூட கடைசி பக்கத்துல ஒரு குறிப்பு போட்டிருக்கான், இந்த பட்டியலில் இருக்கிற உணவுகள் இல்லாமல் வேற ஏதேனும் உணவு வேண்டும் என்றாலும் ஆர்டர் பண்ணலாம். ஒரு பட்டியலை கொடுத்து இந்த பட்டியல்ல இல்லாத உணவுகளை கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அப்படி ஆர்டர் பண்ணீங்கன்னா அதை 1/2 மணி நேரத்துல நாங்க உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். இவர் உடனே என்ன பண்ணிருக்கிறார், இது என்னடா ஆச்சரியமா இருக்கு, உணவு பட்டியல்ல இருக்கிறது தானே தயாரிக்க முடியும், உணவு பட்டியல்ல இல்லாத ஐட்டத்தை கேட்டா கூட நான் ஒரு 1/2 மணி நேரத்துல தர்றேன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யோசிச்சு பார்த்துட்டு, காரக்குடி பால் கொழுக்கட்டை கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். சொன்னா, ஓ கிடைக்குமே, காரைக்குடி பால் கொழுக்கட்டை, சரி உட்காந்துருங்க, ஒரு 1/2 hourல உங்களுக்கு நாங்க தர்றோம் அப்படின்னு சொன்னாங்களா அந்த உணவகத்துல. இவருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா இட்லி தோசை இதுதான் ஜெனரலா நம்ம சாப்பிடுற உணவு முறைகள். நான் காரைக்குடி பால் கொழுக்கட்டை கேட்கிறேன், இந்த ஆள் கொஞ்சம் கூட கவலைப்படாம சரின்னு சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் காத்திருக்கிற போது பால் கொழுக்கட்டை வந்துருச்சு. காரைக்குடி பால் கொழுக்கட்டை வந்துருச்சு. அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது காரைக்குடி பால் கொழுக்கட்டை எப்படிடா, இவங்களுக்கு எப்படி மெனுன்னு கூட தெரியாது, இவங்க எப்படி கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தா அதே டெஸ்ட் இருக்கு. அந்த உணவு பட்டியலே இல்லாத உணவு காரைக்குடி பால் கொழுக்கட்டை அவர் கைக்கு கிடைச்சிருச்சு. சாப்பிட்டு முடிச்சது அவருக்கு ஆச்சரியம் தாங்கல, அந்த டேஸ்டும் அதுவும். இவர் அந்த கொண்டு வந்து கொடுக்கிற சிப்பந்தி கிட்ட கேட்டிருக்கிறார், நான் கேட்டது எப்படி உங்களால 1/2 மணி நேரத்துல செஞ்சு கொடுக்க முடிந்தது,
இந்த உணவோட செய்முறை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்லாம் கேட்ட போது அவர் சொன்னாராம், அதற்கென்றே இங்கே ஒரு மேனேஜர் இருக்கிறார். நீங்கள் எந்த நாட்டு உணவை கேட்கிறீர்களோ அந்த நாட்டில் எங்களுக்கு உணவு தயாரிப்பு சார்ந்த ஒரு உதவி நிறுவனம் இருக்கு. இப்ப சென்னையில இருக்கிற சரவண பவன் எங்களுக்கு கொடுத்தாங்க இந்த மெனுவை. இதை எப்படி தயாரிக்கணுங்கிறத அவங்கதான் எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லயும் எங்களுக்கு நிறுவனம் இருக்கு. அது எங்க உணவு, இந்த உணவு எந்த ஊரு எந்த பகுதின்னு தெரிஞ்சதுன்னா நாங்க உடனே அவர்களை தொடர்பு கொண்டா அவர் எங்களுக்கு மெனு அனுப்புவாங்க, செய்முறைய. உடனே நாங்க அதை தயாரித்து நாங்கள் கொடுப்போம். அப்படித்தான் இந்த உணவு தயாரிக்கப்பட்டது என்று சொன்னாராம். இதை சொல்லிட்டு அவர் சொன்னார், எவ்வளவு பெரிய உலகம் எப்படி சுருங்கி போயிருக்கு பாத்தீங்களா? நாம போய் சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல உட்கார்ந்துகிட்டு காரைக்குடியில நம்மளுடைய ஐட்டத்தை சாப்பிட முடிகிறது அப்படின்னா இது எவ்வளவு பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்ப இன்னொரு நண்பர் கேட்டாரு, அவன்கிட்ட நீ அதை கேட்டிருக்க கூடாதியா, நீ பால் கொழுக்கட்டை கேட்டிருக்க கூடாது, அவனுக்கிட்ட இட்லி அல்லது தோசை அந்த மாதிரி கேட்டிருக்கணும். ஏன்னா இட்லி தோசை எல்லாம் மாவரைச்சி அதை ஒரு நாள் புளிக்க வச்சு மறுநாள் ஊத்தி கொடுக்கணும். அவன் எப்படி இதை அரை மணி நேரத்துல செய்ய முடியும்? அவனை திணற விட்டுருக்கணும் அப்படின்னாராம். இவர் சொல்லுகிறார், பாசிட்டிவ் நேர்மறை சிந்தனை கொண்ட மனிதர்கள் அதில் இருக்கிற நுட்பத்தை பார்த்து அதை எப்படி நாம் கை கொள்ளலாம் என்று நினைப்பார்களே தவிர அதை எப்படி தோற்கடிக்கலாம் என்கிற மனநிலை எதிர்மறை சிந்தனை கொண்டவர்களுக்கு தான் இருக்கு. நெகட்டிவ் பீப்புளுக்கு தான் அந்த மாதிரியான எண்ணங்கள் வரும். நேர்மறையான சிந்தனை கொண்ட மனிதர்கள் நாம அதை எப்படி இன்னும் நல்லா பண்ணலாம், அதை எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அதே மாதிரி நம்மளும் பண்ணணும்னு தான் நினைக்கணும். அவனை எப்படி மடக்கலாங்கிறது பாக்குறது இருக்குல்ல, அது தொழில் வளர்ச்சிக்கு நல்ல குணம் அல்ல. ஒண்ணு தெரிஞ்சுங்க, எல்லா தொழிலில் இருக்கிறவர்களும் தோற்றவர்கள்னு ஒரு பட்டியல் எடுத்தீங்கன்னா அவர்கள் அந்த தொழிலில் ஒரு எதிரியை உருவாக்கி வைத்துக் கொண்டு அவனை ஜெயிப்பதற்காகவே போராடி இருப்பார்கள். நாம நம்முடைய தொழிலை சரியாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டே இருப்பார்கள். அடுத்தவனை தோற்கடிக்கணும்னு நினைக்கிற போதுதான் நாம் தோற்று போவோம். எனவே நாம் செய்கிற தொழிலை சரியாக செய்வோம், நேரடியாக செய்வோம் என்று நினைக்கிற மனிதர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டே இருப்பார்கள். எனவே நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், தன்னம்பிக்கையோடு ஒரு செயலை எடுத்துக்கொண்டு அந்த செயலை செய்து எப்படி வெற்றி பெறுவது என்று பார்க்க வேண்டும். இதற்கு இன்னொரு செய்தி உண்டு. சுய சிந்தனை என்பது ரொம்ப அவசியம். நீங்க எதை பார்த்தாலும், ஒரு பிசினஸ் மேன் பார்க்கிற பார்வை இருக்குல்ல, எதை பார்த்தாலும் அதுல என்ன கிடைக்கும், இது எப்படி பண்ணிருப்பான், இதுல என்ன லாபம் வரும் அப்படின்னு யோசிக்கணும். தந்தை பெரியார் ஒரு மிகப்பெரிய வணிக குடும்பத்திலிருந்து வந்தவர். திருவாரூர் ரயில்வே நிலையத்துல நாவலர் நெடுஞ்செழியனை போய் ஒரு பழம் வாங்கிட்டு சொல்றார். அவர் போய் ஒரு சீப்பு பழத்தை வாங்கிட்டு வர்றார் சாப்பிடுறதுக்காக. அவர் கேட்டாராம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு 2 பழம், 4 பழம் தானே சாப்பிட போறோம், எதுக்கு ஒரு சீப்பை வாங்கிட்டு வந்த? சொன்னா, இருக்கட்டையா, நம்ம எவ்வளவு சாப்பிடுறோமோ சாப்பிடுவோம், திருப்பி கொடுப்போம். அப்ப அவர் சொன்னாராம், இது ஒரு நல்ல பிசினஸ் மேன் பண்றவன் தான் இந்த வேலையை செய்யணும், சாப்பிடுறவங்க இதை செய்யக்கூடாது. 4 பழம் போதும், பாக்கெட் கொண்டு போய் திருப்பி கொடுத்துருவான்னு சொன்னாராம் பெரியார். எதுக்கு சொல்றோம்னா, அவர் ஒரு பெரிய வணிக குடும்பத்திலேருந்து வந்தவர். எதை கொடுத்தாலும் வணிக பார்வையிலே பார்ப்பாரு. காந்தியடிகள் மிகப்பெரிய வணிக நிறுவனத்திலிருந்து, வணிக குடும்பத்திலிருந்து வந்தவர், அந்த பரம்பரையிலிருந்து. அவருடைய பார்வையும் பாத்தீங்கன்னா, எதையா பொருளை கொடுத்தா இது என்ன ரேட்டு என்ன ஏதுன்னு கேட்பாரு. மாம்பழ ஜூஸ் கொண்டு போய் கொடுக்குறாங்க, இவ்வளவு பெரிய ஜூஸ் என்ன ரேட்டுன்னு கேட்கிறாரு. விலையை அதிகமா சொன்னது, இதை ஏற்கையா வாங்குனீங்க, விலை குறைந்து வாங்கிட்டு வந்து எல்லாம் சாப்பிடலாம்ல, எதுக்கு விலை அதிகமா வாங்குறீங்க? சிக்கனமா இருப்பது வேறு, கஞ்சத்தனமா இருப்பது வேறு. வணிகத்தை பற்றிய புரிதல் இருக்கிறவர்களுக்கு இது புரியும். எனவே எதை பார்த்தாலும் வணிக கண்ணோட்டத்தோடு பார்க்கிற நிலை வேண்டும். இது நம்ம ஊர்ல என்ன ரேட்டுக்கு கிடைக்கும், இது என்ன ரேட்டுக்கு இது போகுது, இதுல ஏதாவது வணிக வாய்ப்பு இருக்கா, இப்படி யோசிக்கணும். இப்படி உருவானதுதான் புதிய புதிய கான்செப்ட்.
தொழில் நிறுவனத்தில் தொழிலில் வருகிற புதிய புதிய தொழில்கள்லாம் எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? இந்த வணிகம் சார்ந்த சிந்தனையாளர்களுக்கு எதை பார்த்தாலும் வணிக கண்ணோட்டத்தோட பார்க்க வேண்டும். வாய்ப்புகளை உருவாக்குதல், என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, என்ன இதை பண்றாங்க. நாம ஒரு பொருளை விக்கிறோம்னா விக்கிறதோட முடிஞ்சிடல, அந்த பொருள் விற்பதற்கு அல்லது அதற்கு பின்னால் என்ன நடக்குதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். பல பேருக்கு தெரியாது, நான் சொல்லுகிற செய்தி 1960களில் நடந்த செய்தி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கயிறு இருக்குல்ல, தென்னை நாரில் செய்யப்பட்ட கயிறு, இந்த கயிறு ஏற்றுமதி செய்யப்படுகிறது வெளிநாடுகளுக்கு. அப்படி கயிறு ஏற்றுமதி செய்யப்படுகிற போது என்ன, எப்படி எடுப்பாங்க அந்த சணல் கயிறு, என்ன தென்னை நாறு தாம்பு கயிறுன்னு சொல்லுவாங்க, இல்ல தென்னை நாரில் உற்பத்தி செய்யப்படுகிற தானி கயிறுன்னு கூட சொல்லுவோம் நம்ம எல்லாம். அந்த கயிறு கிலோ கணக்குல தான் ஏற்றுமதி ஆகும். விற்கிற நண்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எடை கூடுவதற்காக என்ன பண்ணுவாங்களாம், மண்ணு இது தண்ணியில போட்டு அந்த கயிறை நனைச்சி கடற்கரையில காய போட்டுருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, வெளியில கயிறு காஞ்சிருக்கும், கயிறுக்குள்ள ஈரம் இருக்கும். அப்ப ஏற்றுமதி செய்யப்படுகிற போது அதனுடைய எடை கூடி இருக்கும். அவன் எடைக்கு தானே காசு கொடுத்து வாங்குறான், அதற்காக அப்படி ஏற்றுமதி பண்ணிருக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவன் கேட்டிருக்கான், நீங்க அந்த கயிறை காய போடுறீங்கல்ல கீழே மணல்ல, அந்த மணல் மட்டும் எங்களுக்கு வேணும்னு கேட்டான். ஏன் அந்த மணல் மட்டும் கேக்குறீங்க? அப்ப அவன் சொன்னானா, அதுல மேக்னசைட்னு ஒரு மினரல்ஸ் இருக்கு, அது தேவை எங்களுக்கு. அதுல இருந்து நிறைய பொருள்கள் உற்பத்தி செய்ய முடிகிறது, காந்தத்தை கூட அதுல இருந்து நாங்க தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மேக்னசைட் அந்த மண்ணுல இருக்குன்னே இவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வை அவன் அந்த சணலை எடுத்து, அந்த கயிறை எடுத்து அதுல இருக்கிற மண்ணை பயன்படுத்த முடியுமான்னு யோசிச்சிருக்கான். அதுல இருந்து அவன் என்ன இருக்குன்னு பார்த்திருக்கான். தொழில் வாய்ப்புகள் என்பது இப்படித்தான் எல்லா இடங்களிலும் மறைந்திருக்கிறது. புதிய புதிய தொழில்கள், புதிய புதிய சிந்தனைகள் ஒரு மனிதனை அடுத்த தளத்துக்கு கொண்டுட்டு போறது. வணிகனுக்கு இருக்க வேண்டிய, வியாபாரிக்கு இருக்க வேண்டிய முதல் குணமே இதை இன்னும் எப்படி சிறப்பா இதை ஒரு வணிக நிறுவனமா மாத்துறது, வணிக அமைப்பா மாத்துறது. இன்னைக்கு நீங்க சென்னையில அப்பா அம்மாவை தவிர பாக்கி எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலாம். எப்படி கிடைக்குது? நாம் வாங்க தயாராக இருக்கிற ஒரு பொருளை இன்னொரு மனிதன் விற்பதற்கு தயாராக இருக்கிறான். அப்ப அதை விற்பனை கண்ணோட்டத்தோட அவன் பார்த்திருக்கிறான். இன்றைக்கும் நான் சென்ற வாரம் வில்லிவாக்கம் ஒரு மார்க்கெட்டுக்கு போகிற போது கேட்டேன், ஒரு நாட்டு மருந்து கடையில. அவர் சொல்லுகிறார், ஒரு மாதத்துக்கு 10 கிலோ பல்பொடி விக்குதான் அவர் கடையில. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, எல்லாம் பேஸ்டுக்கு மாறிட்டாங்க, எல்லாம் பிரஸுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறோம்ல. ஆனால் அந்த நாட்டு மருந்து விற்கிற கடைக்காரர் சொல்றாரு, இன்னும் இந்த வில்லிவாக்கம் பகுதியில் மட்டுமே மாதம் 10 கிலோ அளவுக்கு பல்பொடி இருக்கிறது. என்னென்னமோ பல்பொடியில நிறைய வகைகள் இருக்கு, மரத்தூளையே வைத்து விளக்குகிறார்கள். அது இல்லாமல் இன்னைக்கும் நாம சின்ன பிள்ளையா இருந்தப்ப 1431 பயோரியா பல்பொடின்னு இருக்கும். விளம்பரமே பாத்தீங்கன்னா இலங்கை, மலேசியா அந்தந்த நாடுகளுக்கு எல்லாம் ஏற்றுமதி செய்யப்படுகிறதெல்லாம் விளம்பரம் வரும். அது இன்னைக்கு அங்க அந்த கடையில விற்கிறது. அப்ப எந்த அளவுக்கு வணிகம் என்பது நமக்கு தெரியாமலே இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. சின்ன சின்ன பொருள்கள் அல்ல, ஏராளமான பொருள்கள் அது போல இருக்கிறது. இதை தெரிந்து நாம் தொழிலினுடைய வாய்ப்புகள் எங்கெல்லாம் கொட்டி கிடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். வாய்ப்புகளை உருவாக்குதல், முறையான திட்டமிடுதல். நீங்க ஒரு தொழிலை செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஒண்ணும் இல்ல, ஒரு நூல் கண்டு வாங்கி விக்கிறீங்க. நூல் கண்டு நீங்க எந்த இடத்துல வாங்குறீங்கிறத தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கணும், எங்க வாங்குறோம் எங்க விக்கிறோம். வணிகத்துல 2 விதமான லாப முறைகள் இருக்கு. அதுதான் நம்ம முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியில ஒண்ணு.
முன்னாடிலாம் லாபம் எது தெரியுங்களா? பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு வித்து 5 ரூபாய் லாபம் எடுத்துக் கொள்வது. இது ஒரு முறை. பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு வித்து லாபம் எடுத்துக்கிறது. இன்னைக்கு என்ன முறை தெரியுங்களா? ஒரு இடத்துல 10 ரூபாய்க்கு வாங்குற பொருள் இருக்குல்ல, அதை இன்னொரு இடத்துல 8 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு கொடுக்கிறது. 3 ரூபாய் லாபம், 4 ரூபாய் லாபம். ஆனால் முதல் நான் சொன்னேனே 10 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய் விற்கிறதுல 5 ரூபாய் லாபம். நீங்கள் 8 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு விற்கும் போது 4 ரூபாய் லாபம். ஆனால் வாங்குகிற மனிதனுக்கு 3 ரூபாய் லாபம். அவன் 15 ரூபாய் விற்கிறவன்ட்ட வாங்குவானா, 12 ரூபாய் விற்கிறவன்ட்ட வாங்குவானா? புரியுதுங்களா? கன்சியூமர் யார் நுகர்வோனோ அவனிடம் லாபம் சம்பாதிப்பதல்ல வியாபார உத்தி. இப்ப நவீன காலத்துல உற்பத்தியாளர் யாரோ அவனிடம் லாபம் சம்பாதிப்பார். இப்ப லாபம் சம்பாதிக்கிற உத்தி முறை எவ்வளவு கூர்மையா மாறி இருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இதுதான் முறையான திட்டமிடுதல். ஒரு வணிகத்துல நாம ஜெயிக்கணும்னா எந்த இடத்துல லாபம் வைக்கிறோம்? நிறைய பேருக்கு லாபம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்மள்ட்ட எவன் வாடிக்கையாளர் வாங்குறானோ அவனிடம் இருந்து பெறுவதுன்னு நினைக்கிறோம். உற்பத்தியாளரிடம் இருந்தும் வாங்குவது. எங்க பொருள் கிடைக்கும், எங்க பொருள் கிடைக்கும் தேடி பார்த்துட்டு இப்ப நேரடியா சீனாவுக்கே போய் கண்டெய்னர்ல வாங்கிட்டு வராங்க. ஒரு கண்டெய்னர் ஃபுல்லா பெண்கள் அணிகிற அந்த தோடு, வளையல், மணி, மாலை இதை மட்டுமே கொண்டு வராங்க. அவர்கள் சொல்லுகிறார்கள் 10 ரூபாய்க்கும் கீழே கிடைக்குது. அதுல அதனுடைய விலை, அடக்க விலை இருக்க, ஒரு மணி மாலை இருக்க 10 ரூபாய்க்கு கிடைக்குது சார். 160 ரூபா 170 ரூபா ஃபேன்சி ஸ்டோர்ல விற்கிற பொருளை 10 ரூபாய்க்கு வாங்க முடியுமான்னு பாக்குறாங்க. வாங்கிட்டு வர்றாங்க சீனா போய். அப்ப உலகமயமாக்கலில் கிடைத்திருக்கிற புதிய புதிய முறையான திட்டமிடுதல் மூலமாக பெற்றிருக்கக்கூடிய அறிவு. இன்னொன்னு, விடாமுயற்சியாக தொடர்ந்து செய்கிற ஒரு தன்மை. இது ரொம்ப 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 தேவை. நாம என்ன நினைப்போம்னா, ஒரு பிசினஸ் 3 வருஷம் நடத்தும், அப்புறம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். அது அவ்வளவுதான் சார். சில தொழில்கள் அவுடேட்டட் ஆகும். ஆனால் அது அவுடேட்டட் அல்ல. அதை மாடர்னைஸ் பண்ணிக்கிற, அதை இன்னைக்கு நவீனப்படுத்தி கொள்ளுகிற தன்மையை நாம் பெற வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வணிகத்துல. விடாமுயற்சியோடு தொடர்ந்து ஒன்றை செய்யுதல். இன்னொன்னு, வாடிக்கையாளர்களை தன்வயப்படுத்துதல். வாடிக்கையாளர்களை தன்வயப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு கஸ்டமரை நீங்க கையில தொடர்ச்சியா வச்சிருக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப 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 தொழிலுக்கு அவசியமானது. இன்றைக்கு இந்த கடையில 10 ரூபா கிடைக்குதா, அந்த கடையில 4 ரூபா கிடைக்குதா, ஏதோ அப்படி பார்த்துட்டு போவோங்கிற மாதிரி தொழில்முறை கிடையாது. நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும். டிவிஎஸ் ஐயங்கார் சொல்றாரு, அவரிடம் 60 ஆண்டு காலமாக தொடர்ந்து இருக்கிற வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. 60 ஆண்டு ஒரே கஸ்டமரை வச்சிருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதுக்கு நாம எப்படி அவங்கள வச்சிருக்கோங்கிறது. 2016 அமெரிக்காவில் சாம்சங் கேலக்சி நோட் 7 ஒண்ணு வெளியிட்டாங்க. சாம்சங் கேலக்சி நோட் 7. அந்த 2 ஆண்டுகள் உற்பத்தி ஆன அந்த பேட்ச் இருக்குல்ல, அதுல விற்கப்பட்ட நோட் எல்லாம் வெடிக்குது, பட்டு பட்டுன்னு வெடிக்குது. மொபைல் டைப்ல இருக்கிறது ஃபயர் ஆயிடுது. ஒரு 20% ஃபயர் ஆயிடுச்சு. ஒரு 10% அளவுக்கு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லா நோட்டையும் திருப்பி கொடுத்துருங்க, இதெல்லாம் ஃபால்ட் ஆகுது, நாங்க வேற தரோம்னாங்க. ஆனால் அதிலும் சில பேர் திருப்பி கொடுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாங்கின ப்ராடக்ட் நல்லா ஒர்க் பண்ணுது, அதனால நான் இதே பயன்படுத்துறேன்னு இருந்தாங்க. ஆனா சாம்சங் கேலக்சி என்ன பண்ணான்னா, அவனுடைய ப்ரோக்ராமிங் மூலமாகவே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டான். இப்ப என்ன ஆச்சுன்னா, பொருளை பயன்படுத்திக்கிட்டு இருந்தவன் எடுத்துட்டு வர்றான். ஏன் என் பொருளை எப்படி நிறுத்தின? என் பொருளை கொடுத்துட்டு வேற மாத்திக்கன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வருது. என் பொருள் நல்லா தான் இயங்கிட்டு இருந்துச்சு, நீ ஏன் நிறுத்தினு கேட்டான். சாம்சங் கம்பெனிக்காரன் சொன்னா, உன்னுடைய பொருள் இன்னைக்கு நல்லா இயங்குது, நாளைக்கு சரியா இயங்கலைன்னா என்னுடைய நேம் கெட்டு போயிடும், எல்லாத்தையும் கொடு அப்படின்னு 2 இயர்ஸ்ல அவன் வித்த எல்லா பொருளையும் திரும்ப வாங்கி கொண்டு மாற்றி கொடுத்தான். எதுக்கு சொல்றேன்னா, இது தொழில்ல இருக்கிற மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
நம்ம தமிழ்ல கூட தினத்தந்தின்னு ஒரு நாளிதழ் இன்னைக்கு முன்னணி நாளிதழா இருக்கு. அதை ஆரம்பிக்கிற போது ஸ்ரீபா ஆதித்தனார் எப்படி ஆரம்பிச்சாருன்னா, அவர் போய் லண்டன்ல படிக்கிற போது அங்க ஒரு பேப்பர் பார்த்தார். என்ன பார்த்தாருன்னா, டெய்லி டெலகிராப் அப்படின்னு ஒரு பத்திரிகை. இவர் அதை வாங்கியிருக்கிறார். வாங்கி பார்த்துட்டு கீழே அதுல ஒரு குறிப்பு போட்டான், திஸ் மேகசின் ஒன்லி ஃபார் இல்லிட்ரேட். அதுதான் அவருக்கு ஆச்சரியம். அது என்னடா அது இல்லிட்ரேட், படிப்பறிவு இல்லாதவனுக்காக ஒரு இதழா, அது எப்படி நடத்த முடியும் அப்படின்னு தான் அந்த இதழை வாங்கி படிச்சா, இங்கிலீஷே தெரியாதவன் படிச்சா கூட அவனுக்கு புரியும். அவ்வளவு எளிமையான ஒரு ஆங்கிலம். இவ்வளவு எளிமையா இவ்வளவு எளிமையாக ஆங்கிலம் தெரியாதவங்க கூட கத்துக்கிற மாதிரி இந்த புத்தகம் இருக்கிறதே, இந்த இதழ் இருக்கிறதே, இதே மாதிரி ஏன் நம்ம இதழ்ல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கு வந்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் தினத்தந்தி. இந்த டெய்லி டெலகிராஃப்ங்கிற நேரா அப்படியே அதே தமிழை தினத்தந்தின்னு பெயர் வைத்தார். அதுல இருக்கிற மாதிரியே எளிமையான செய்திகளா இருக்கும். இப்பயும் பாத்தீங்கன்னா, சபக் சபக் என்று குத்தினார், குபுக் குபுக் என்று ரத்தம் வந்ததுன்னு அப்படியே யதார்த்தமா நம்ம பேசக்கூடிய பேச்சு நடையில் ஒரு இதழை கொண்டு வந்தார். இத நாம அங்கிருந்து எடுத்து கொண்டு வந்து நம்ம இடத்துல சேர்க்கிறோம்ல, இதுதான் அந்த நுட்பத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது. டெக்னாலஜி அப்படிங்கிறது வெறும் நாம கணினிக்குள்ள இருக்கிற டெக்னாலஜி மட்டும் அல்ல. எனவே அந்த மாதிரியான செய்திகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம அடுத்த இறுதி கட்டத்துக்கு அரசினுடைய நலத்திட்டங்கள். அரசாங்கம், நம்முடைய தமிழ்நாடு அரசு நிறைய நலத்திட்டங்களை, பயன்பாட்டு திட்டங்களை வணிகத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இது பல பேருக்கு தெரியாது. MSME அப்படின்னு ஒரு துறை இருக்கு. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை. இதுல என்ன நாம பாக்குறோம், நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்ன மாதிரியான தொழில் வாய்ப்புகளை, தொழில் சிந்தனைகளை நமக்கு அரசாங்கம் கொண்டு வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் டிக்னு ஒரு நிறுவனம் இருக்கு. மாவட்ட தொழில் மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொழில் மையங்கள் எப்படி செயல்படுகின்றன, என்னென்ன மாதிரியான திட்டங்கள் தருகின்றன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு செய்தி அடிப்படையில புரிஞ்சுங்க. தொழில் நிறுவன மேலாண்மை நிறுவனங்கள் இருக்குல்ல, பேங்கா இருக்கட்டும், இந்த மாதிரியான மாவட்ட தொழில் மையங்களா இருக்கட்டும், இல்ல மத்திய அரசினுடைய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு நோடல் ஏஜென்சியாக இருக்கக்கூடிய சிட்பி நிறுவனமாக இருக்கட்டும், இந்த நிறுவனங்களோடு நாம் குழுவாக சேர்ந்து ஒரு தொடர்புல வச்சுக்கணும். வணிக நிறுவனங்கள், வணிகம் சார்ந்த அமைப்பை வைத்திருக்கிற நாம தனித்து இயங்கக்கூடாது. இது ரொம்ப 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 தெரிந்து கொள்ள வேண்டியது. உலக அளவில் இருக்கிற வணிக குழுமங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, வணிக ஆர்வம் இருக்கிற நாம் எப்படி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் இல்லையா, நம்ம வணிகம் சார்ந்த ஒரு குழுவா இன்னைக்கு இயங்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி தொழில் நிறுவனம் சார்ந்த அரசு நிறுவனங்களோட தொடர்புல இருக்கும். சென்னையில இருக்கோமா, சென்னையில இன்னைக்கு யாரு ரீஜனல் ஜாயிண்ட் டைரக்டர்? RJD RR. இன்னைக்கு வித்யான்னு ஒரு மேடம் இருக்கிறாங்க. கிண்டியில அலுவலகம் இருக்கு. இந்த நிறுவனத்துக்கு நம்ம எத்தனை முறை போயிருப்போம்? தொழில் நடத்துற சின்ன தொழிலா இருக்கட்டும், சிறு தொழில், குறு தொழில், நடுதொழில் எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் தொகை இருக்கிறது. இவ்வளவு ரூபா வரைக்கும் மூலதனம் இருந்தா அது சிறு தொழில், இது குறுந்தொழில், இது நடுத்தர தொழில்கள், இப்படி நிறைய இருக்கிறது. நேரத்தினுடைய அருமை கருதி நான் திட்டங்கள் எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, நீங்கள் அரசு நிறுவனங்களோடு தொடர்புல இருங்க. இல்ல ஏதேனும் ஒரு வணிக தினமே நடத்துறீங்க, மே 5ஆம் தேதி வணிகர் தினம் நடத்துறோம், ஒரு அதிகாரியை கூப்பிடுங்க. அங்க இருக்கிற ஒரு பெரிய RJD அலைங்க, இல்ல ஒரு பேங்க் மேனேஜரா அலைங்க, ஒரு விழா விடுங்க. அதில் அவரை அறிமுகப்படுத்திக்கங்க. அவர் வந்து ஒரு கூட்டத்தை பாக்குறாரா, உங்களை மைண்ட்ல வச்சிருப்பாரு. நீங்க தொழில் செய்யற ஆளுங்கிறத அவர் பார்ப்பாரு. நீங்க என்ன தொழில் கொண்டு போறீங்க அப்படிங்கிறதுக்கு அதற்கான ஒரு கூடுதல் சலுகை இருக்கும். ஒரு உண்மை என்னன்னா, அது கடையா இருந்தாலும் சரி, அரசு அலுவலகமா இருந்தாலும் சரி, நமக்கு தெரிஞ்சவங்கன்னு ஒரு ஆள் அங்க இருந்தா நம்மளுடைய வேலை கொஞ்சம் பாதி குறைஞ்சிடும். இது எல்லா இடங்கள்லயும் நடக்கும். இன்னும் சொல்ல போனால், புதுசா யாராவது வந்தா உடனே போய் ஒரு சால்வையை போட்டு அவர்களை கூப்பிட்டு ஒரு டின்னர் வாங்கி கொடுக்கறத மார்வாடி செய்யறாங்க.
இது லஞ்சம் கிடையாது. அவர்களுக்கு ஒரு பாராட்டு. பாழா போன மனசு அதுக்கு தானே ஏங்குது. வீட்டிலே சாப்பிட்டு மனைவிட்ட, அப்பா நீ வச்ச சாம்பார் சூப்பரா இருந்துன்னு சொல்லுங்க. அவங்க முகத்துல ஒரு 100 வால்ட் பல்ப் எரியும்ல. ஒரு பாராட்டு, ஒரு வாழ்த்து. அது மாதிரி வருகிற அதிகாரிகளை தன்மையப்படுத்தி வச்சுக்கிறான். பெரிய பெரிய ஸ்கீமே யாருக்குமே தெரியாம வாங்கிட்டு போயிடுறான். 2500 கோடி ரூபாய் வருஷத்துக்கு செலவு பண்ணுது அரசாங்கம். இந்த பணத்தை அவங்கதான் பலவர் நம்மளுடைய ஆட்களும் நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான உத்திகளையும் நாம் கடைபிடிக்க கத்துக்கணும். சின்ன ஒரு 5 பேர் தான் இருக்கோமா நம்ம ஊர்ல, பரவாயில்ல. இந்த 5 பேரும் சேர்ந்து ஒரு வணிகர் அமைப்பை வைங்க. ஆளுக்கு 10 ரூபா மாசம் போடுங்க. வணிகர்கள் கூட்டமைப்பா இயங்குகிற தன்மையை தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அது அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு சான்றா இருக்கும். எங்க ஊர்ல ஒரு 5 பேர் சேர்ந்து ஆளுக்கு 1 லட்சமோ ஏதோ தொகையை போட்டு ரொம்ப குறைந்த அளவுல ஒரு ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சாங்க. ஒரு 5-6 இடத்த வாங்கி வித்துட்டு அந்த பணத்தை பிரிச்சுக்கிட்டாங்க. இப்படி ஒரு கூட்டமைப்பாக இயங்குகிற தன்மையை கத்துக்கணும். இன்னைக்கு அரசாங்கமே மத்திய அரசினுடைய திட்டங்கள்லயே மிகப்பெரிய வெற்றிகரமான திட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா, கிளஸ்டர் பேட்டர்ன் ஆஃப் பிசினஸ். கிளஸ்டர் ஒரு 10 பேர் 15 பேர் ஒரே தொழில் செய்யக்கூடியவங்க சேர்ந்து இருந்து அவர்கள் கூட்டாக உருவாக்குவது, அது ஒரு தொழில் பேட்டையாகவே உருவாக்குகிற திட்டங்கள் எல்லாம் அரசியல் இருக்கு. நம்ம மாநில அரசு முக்கியமாக நடத்துகிற திட்டங்கள் கேகேடி, ஏஏபிசிஎஸ், நீட்ஸ், யுஐஇஜிபி, பிஎம்இஜிபி, பிஎம்எஃப்எம்இ, இப்படி நிறைய திட்டங்கள் இருக்கு. கேகேடின்னா கலைஞர் கைவினை திட்டம். இப்ப புதுசா அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் இது. ஏஏபிசிஎஸ், அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம், அண்ணல் அம்பேத்கருக்காக அவருடைய பேர்ல கொண்டு வந்த திட்டம். நீட்ஸ், புதிய தொழில் முனைவோருக்கான திட்டம். நீட்ஸ், யுஐஇஜிபி, வேலையில்லா பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒரு திட்டம். அதே போல இந்த 4 திட்டங்களும் முழுக்க முழுக்க மாநில அரசினுடைய நிதியிலேயே நடத்தப்படுவது. இந்த திட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். மத்திய அரசினுடைய திட்டங்கள் மாநில அரசும் சேர்ந்து நடத்துகிற திட்டங்கள் பிஎம்இஜிபி, பிஎம்எஃப்எம்இ என்கிற திட்டங்கள். இதை பற்றியெல்லாம் விரிவாக நிறைய இருக்கிறது. இப்ப கைவினை பொருட்கள் இருக்குல்ல, அதன் மேம்பாட்டுக்காக கலைஞர் கைவினை திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தில் யார் பயன்பெற முடியும்னா 35 வயசுக்கு மேல இருக்கணும். ஒண்ணு தெரிஞ்சுங்க, கைவினை பொருட்கள்னா நமக்கு தான் கைவினை எதுவுமே தெரியாது. நமக்கு என்ன கைவினை திட்டத்துல நமக்கு என்ன லோன் வாங்க முடியும்னு நினைக்காதீங்க. 25 வகையான கைவினைகள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. எது தெரியுங்களா? கைவினை தையல் தைக்கிறீங்கல்ல, அது கைவினையில வரும். மாலை கட்டுறீங்கல்ல, அது கைவினையில வரும். பியூட்டி பார்லர் நடத்துறீங்கல்ல, அது கைவினையில வரும். கையை கொண்டு நுட்பமாக செய்யக்கூடிய பணிகளை எல்லாம் கைவினை தொழில்கள்ல பட்டியல்ல இருக்கு. இதையெல்லாம் பாத்தீங்கன்னா திட்ட மதிப்பு உங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த திட்டத்துல சேரலாம். 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட போட்டு, நான் ஒரு கடை வைக்க போறேன், இந்த இடத்துல வைக்கிறேன், இந்த பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல ஒரு பூக்கடை போடுறேன், எனக்கு பூ கட்ட தெரியும் அப்படின்னு போனீங்கன்னா, இதுல ஒரு திட்ட மதிப்பு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபாயோட திட்டத்தோட போனீங்கன்னா 25% மானியம் கிடைக்கும். 2 லட்சம் வாங்குனீங்கன்னா 50,000 ரூபாய், பாக்கி 1.5 லட்சத்தை திருப்பி கொடுத்தா போதும். அதுக்கு பேங்க் வட்டியில 2% மானியம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 8% வட்டி போடுறான், 10% போடுறாங்கன்னா 8% வட்டி கட்டினா போதும், 2% அரசு கட்டிக்கும். இதுல நம்ம ஆளுங்களுக்கு இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னா, நீங்க அரசாங்கத்தை பத்தி இவ்வளவு ஸ்கீம் சொல்றீங்க சார், ஆனால் இந்த அரசாங்க திட்டங்களை வாங்குறதுக்கு நம்ம எத்தனை ட்ரிப் நடக்க வேண்டியிருக்கு தெரியுங்களா அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாதுங்க. நீங்க இதை பற்றி ஒரு புரிதல் கொண்டு வாங்க. இது எல்லாமே ஆன்லைன்ல அப்ளை பண்றது. ஆன்லைன்ல தேவையான உங்களுடைய கார்டை மட்டும் நீங்க வேண்டிய அப்ளிகேஷனை மட்டும் ஃபில் பண்ணி உரிய ஆவணங்களோடு சமர்ப்பிச்சீங்கன்னா உங்களுக்கான சீனியாரிட்டி நம்பரை அதே அலாட் பண்ணி கொடுக்கும். என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ரொம்ப நவீனமாயி நிக்குது. எவ்வளவு பேர் பயன்பட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு நீங்க பட்டியல் பழச பாத்தீங்கன்னா எடுத்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. இந்த அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அது 2023 தான் தொடங்கப்பட்டது.
இதுல என்னன்னா 35% மானியம் எஸ்சி எஸ்டி அண்ட் பழங்குடியினருக்கு 1 கோடி வரைக்கும் நீங்க மானியம் வாங்கலாம். இதுல சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, 24-25ல 1177 பேர் இந்த லோன் வாங்கியிருக்கிறாங்க. நம்மளுடைய தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தோழர்கள் 1777 பேர் 130.33 கோடியை மானியமா வாங்கி இருக்கிறாங்க. இதுல எத்தனை பேர் தொழில் தொடர்ந்து நடத்துறாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த திட்டம் இவ்வளவு பேர் போய் சேர்ந்திருக்கு, இவ்வளவு தொழில் முனைவோரை உருவாக்கி இருக்கு. இதுல 1777 பேர் இன்னைக்கு தொழில் பண்ண போறது இல்ல. ஆனா இதுல 1000 பேராவது எதையோ ஒரு தொழிலை பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, சின்ன லெவல்லையோ பெரிய லெவல்லையோ. எனவே தொழிலை தொடர்ந்து நடத்துவது அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஒரு திட்டம் நீட்ஸ்ன்னு சொல்லிட்டு புதிய தொழில் முனைவோரை உருவாக்குகிற நியூ என்டர்பிரைசஸ் கம் என்டர்பிரனியர்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு பேர். அதனுடைய சுருக்கம் தான் நீட்ஸ்ங்கிறது. அப்படி ஒரு திட்டம் இருக்கிறது. இதுல 25% மானியம், இதுலயும் வட்டி 3% வட்டி மானியம், இதெல்லாம் கொடுக்கப்படுகிறது. 21 வயசுல இருந்து 45 வயது வரை இருக்கிறவர்கள் இதில் கலந்து கொள்ளலாம், இதில் பங்கெடுக்கலாம், இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அதே போல யுஐஇஜிபிங்கிற ஸ்கீம், அன்எம்ப்ளாய்டு யூத் கேரண்டி ப்ரோக்ராம் அப்படிங்கிற ப்ரோக்ராம், இதுவும் மாநில அரசோடது. 18 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிறோம் கலந்துக்கலாம், பங்கெடுக்கலாம், 8வது பாஸ் பண்ணி இருக்கணும். இப்படி நிறைய திட்டங்கள். கேபிட்டல் சப்சிடின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. இப்ப ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இது ஒரு பெரிய திட்டம், பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. பல பேர் இதில் வெற்றி பெற்றவர்களே எனக்கு தெரியும். கோயம்புத்தூர்ல பெரிய அளவுக்கு இந்த லோன் போகுது. கேபிட்டல் சப்சிடி, மூலதன மானியம். புதுசா ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ ஒரு 50 லட்சத்துக்கு நீங்க ஒரு புதிய மிஷினரி வாங்குறீங்க உங்க தொழில் வளர்ச்சிக்குன்னா, இந்த 50 லட்சத்தில் 25% மானியமாக கொடுக்கப்படுகிறது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இதுக்குதான் என்னை பொறுத்தவரை இந்த மூலதன மானியம் தான் நிறைய போயிருக்கிறது. 1000 கோடிக்கு மேலாக ஒவ்வொரு ஆண்டும் இதுல டிஸ்பர்ஸ்மெண்ட் நடக்குது. இப்படி பல திட்டங்கள். பேரோல் சப்சிடி என்று ஒன்று இருக்கு, மாடர்ன் ட்ரெண்ட் சப்சிடி, பிஎம்இஜிபி ஸ்கீம், எல்டிபிடின்னு இருக்கு. தொழில் தொடங்குகிற போது முதல் 36 மாதங்களுக்கு வரக்கூடிய மின் கட்டணத்தில் 20% அரசு திருப்பி கொடுக்கிறது. சென்ற ஆண்டில் 1076 தொழில் நிறுவனங்கள் 10 கோடி ரூபாயோ வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் புள்ளி விவரங்கள் அல்ல. இதில் பல இந்த துறைகள்ல பல இடங்கள்ல நானே நேரடியாக பணியாற்றி இருக்கிறேன் என்கிற வகையில இதுல பிஏஎஸ்னு ஒண்ணு, பேக் அண்டர்டு இன்ட்ரெஸ்ட் சப்சிடி அப்படின்னு ஒரு சப்சிடி இருக்கு. பீஸ், அதாவது எனர்ஜியை கன்சர்வ் பண்றதுக்கான, எனர்ஜி ஆடிட் செய்யப்படுவதற்கான முழு தொகையும் 100% அரசு மானியமாக கொடுக்கிறது. இப்படி ஏராளமான திட்டங்கள் இருக்கின்றன. காலத்தினுடைய அருமை கருதி நான் ஒரு சில திட்டங்களை மட்டும்தான் இதில் விளக்கி இருக்கிறேன். மத்திய அரசினுடைய முத்ரா கடனளிப்பு திட்டம், அவங்களுடைய ஸ்ப்ருட்டி, ஆஸ்பயர், இப்படி இருக்கிற நிறைய திட்டங்கள் எல்லாம் பலர் அறிவோம். எனவே இந்த நிலையில் இந்த அருமையான வாய்ப்பினை வழங்கி எனக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை தந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் இருக்குமே ஆனால் இன்னொரு முறை இந்த திட்டங்களை மட்டுமே கூட தனியாக நாம் பேசலாம். நான் பேசியதனுடைய பயனாக நான் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று, யாரேனும் ஒருவராவது ஒரு பெரிய தொழிலதிபராக வருவதற்கான ஒரு உந்துதலை பெற்றிருந்தால் அதுதான் என்னுடைய பேச்சினுடைய வெற்றியாக நான் பார்க்கிறேன் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்கய்யா. ஒரு சிறப்பான ஒரு பேச்சு, எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் நம்ம எடுத்துக்கலாம். யாருக்காவது கேள்விகள் இருக்குன்னா ஐயா கிட்ட கேட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி நேரம் நமக்கு ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிடங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்முடைய கேள்விகளை மட்டும் முன் வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமா முடிச்சுக்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நான் பிரகாஷ் ஸ்ரீ நெல்லை அல்வா அப்படிங்கிற கம்பெனில இருந்து பேசுறேன் ஐயா. நாங்க இனிப்பு மற்றும் கார வகைகள் தயாரிச்சு ஏற்றுமதியும் பண்றோம் ஐயா. ஐயா பேசுறது கேக்குங்களா? ஐயா நீங்க மியூட்ல இருக்கீங்க. அவர் பேசுறது கேக்குது, நீங்க பேசுறது கேட்கலைங்கய்யா. இப்ப கேக்குதுங்களா ஐயா? இப்ப கேக்குது. எனக்கு
பேசுனது கேக்குதாங்க ஐயா? ஐயா வணக்கம். கேக் ஐயா கேக்குது. என் பேரு சொல்லுங்க, உங்களுக்கு கேக்குதா? கேக்குதுங்க ஐயா, கேக்குது. நன்றி. ஐயா என் பேரு ஸ்ரீ நெல்லை அல்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சிருக்கோம் ஐயா. இனிப்பு மற்றும் கார சரிங்க. வகைகள் வந்து தயார் பண்ணி நாங்க வித்துக்கிட்டு இருக்கோம் ஐயா. ஏற்றுமதி பண்றோம், மொத்த விற்பனையாளர்ல இருக்கோம், சில்லறை விற்பனையாளரா இருக்கோம், எல்லா கேட்டகரியிலும் நாங்க இருக்கோம் ஐயா. எந்த மாவட்டங்கய்யா? ஐயா நான் தயாரிப்பு நிறுவனம் இருக்கிறது வந்து திருநெல்வேலி மாவட்டம் கோவில்பட்டிங்க, 2 இடத்துலயும் இருக்குங்க ஐயா. நாங்க சரிங்க. இருக்கிறது வந்து சென்னை அண்ணா நகர் வெஸ்ட்ல தான் இருக்கோம் ஐயா. அண்ணா நகர் வெஸ்ட்ல இருந்து எல்லா பக்கமும் சப்ளை பண்றோம் ஐயா. சரிங்க. ஐயா ரொம்ப அருமையான விளக்கம் ஐயா. ஒரே ஒரு கேள்வி மட்டும் நன்றி. ஐயா. இந்த நீட்ஸ் சொல்லுங்க. அப்படின்னு ஒரு வாய்ப்பு ஒண்ணு சொன்னீங்கல்ல ஐயா, நீட்ஸ் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு இல்லையா? ஆமாங்க. அந்த திட்டம் வந்து ஆன்லைன்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட தான், ஸ்டேட் கவர்மெண்டோட ஐயா? பியூர்லி ஸ்டேட் கவர்மெண்ட். சரிங்க ஐயா. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பண்றபோது ஸ்டேட் கவர்மெண்ட்ல பண்றதுக்கு உள்ள மானியங்கள் வித்தியாசங்கள் எதுவும் இருக்குங்களா ஐயா? அதாவது பொதுவா பிஎம்ஜே வந்து ஸ்கீம் போகும்போது நம்ம ஆல்ரெடி ஒர்க்கிங் கேபிட்டலுக்கோ எதுக்குமே நமக்கு தேவைப்படல. பட் நம்மளை சார்ந்து நிறைய தொழில் பண்ணக்கூடிய, புதுசா பண்ணக்கூடிய ஆர்வம் வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த குழுல இருந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில கூட சரி. நம்ம குழுல ஒருத்தர் கூட கலந்தாய்வு பண்ணும்போது அவங்க கிட்ட தேவைப்பட்டுச்சு. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆட்களுக்கு தேவையான விஷயங்களை வழிகாட்டுவதற்கு நாங்க எந்த மாதிரி இடங்கள்ல, எந்த மாதிரி சைட்ல போய் எடுத்து அவங்களுக்கு வழிகாட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக கேட்கிறேன் ஐயா. மாவட்ட தொழில் மையம்னு இருக்கு. ஆ, நீங்க உற்பத்தி தொழிற்சாலையை எந்த மாவட்டத்துல வச்சிருக்கீங்களோ, எந்த முகவரியில் இருக்கோ, சரிங்க அந்த ஐயா. மாவட்டத்துல இருக்கக்கூடிய மாவட்ட தொழில் மையத்துல போய் இதனுடைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது சரிங்க ஐயா. இல்லாமல் ஆ, tn.govin என்கிற தளத்திலும், இங்க ஆ, கிண்டியில அதனுடைய தலைமையிடம் ICDICம்பாங்க, இண்டஸ்ட்ரியல் கமிஷனர் அண்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ்ங்கிற ஒரு பில்டிங் இருக்கு. டிட்கோன்னு ஒரு, நீங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே இருக்குது. சரிங்க ஐயா. அதுல 2வது தளத்திலும் 3வது தளத்திலும் அவங்களுடைய தலைமை அலுவலகம் இருக்கிறது. இதெல்லாம் சரிங்க. இல்லாமலே நீங்க ஆன்லைன்ல பதிவு பண்ணலாம். ஆ, இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேறு ஏதேனும் ஐயங்கள் இருந்ததுன்னா கேட்கலாம். இதை நீங்க அந்த மாவட்ட தொழில் மையம், ஒவ்வொரு மாவட்ட தொழில் மையமும் என்ன செய்யும்னா, இந்த மாவட்டத்துல இவ்வளவு பேர் இதுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க இந்த மாசத்துல, அதனால எங்களுக்கு இவ்வளவு தொகை தேவைன்னு அது மத்திய அலுவலகத்தை கேட்கும். மத்திய சரிங்க அலுவலகம் ஐயா. அந்த நிதியை அந்த மாவட்டத்துக்கு ஒதுக்கும். இப்போ இந்த சரிங்க. மாவட்டத்துல கொஞ்சம் குறைவான தேவை இருக்குன்னா, பெரும்பான்மையாக தமிழகத்தில் அதிகமா வாங்குற மாவட்டம் கோயம்புத்தூர், மதுரை அந்த மாதிரி இருக்கிறது. இப்ப சரிங்க ஐயா. கன்னியாகுமரியில அந்த ஓணம்ங்கிற பகுதியில இருக்குன்னு நினைக்கிறேன் அது, அந்த சரிங்க. அலுவலகம். அந்த சரிங்க. பகுதி அந்த அங்க இருக்கிற ஜிஎம் பொது மேலாளர் இருப்பாரு. அவர்தான் ம். உங்களுக்கு அதை சாங்ஷன் பண்ணி கொடுக்கிறவரு. அவர் வந்து சரிங்க. உங்களுடைய தொழில் நிறுவனத்தை பார்வையிடுவாரு. அந்த சரிங்க. பார்வையிடுகிற போது அதுக்கு வேண்டிய நீங்க கேட்கக்கூடிய அந்த எந்திரங்கள் தேவையா, அதுக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள், அதெல்லாம் வசதிகள்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு அதை ஆ, செஞ்சு கொடுப்பாரு. நீட்ஸை பொறுத்த சரிங்க. வரைக்கும் நீங்க எவ்வளவு ரூபாய் எந்திரம் வாங்குகிறீர்களோ, பொது பிரிவினராய் இருந்தால் 21 வயசுல இருந்து 41 வயசு வரைக்கும், ஸ்பெஷல் கேட்டகரின்னு உண்டு. பெண்களா இருக்கலாம், அல்லது ஊனமுற்றவர்களா இருக்கலாம், அல்லது 3ஆம் பாலினத்தவராக இருக்கலாம், SC STயா இருக்கலாம், அதுல பிசியை கூட இப்ப சேர்த்திருக்காங்க. இவர்கள் எல்லாம் இருந்தால் இவர்கள்லாம் சிறப்பு கேட்டகரியா கொண்டுட்டு வந்து இவர்களுக்கு 35% கொடுக்குறாங்க. வயசும் வந்து 21 வயசுல இருந்து 51 வயசு, 55 வயசு வரை இருக்கலாம். +2 பாஸ் பண்ணி இருக்கணும். இதுக்கு யார் தொழில் முனைவோர் இருக்கிறவங்க, அவர்கள் வந்து ஒரு குழுமமா, ஒரு பார்ட்னர்ஷிப்பா சேர்ந்து நடத்துறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கலாம். கம்பெனியாவும் இருக்கலாம். நீங்க எந்த நிலையில் வேண்டுமானாலும் தொழில் அமைப்பு இருக்கு இல்லையா, தனியார் வணிகம், கூட்டாண்மை வணிகம், கம்பெனி நிறும வணிகம்னு சொல்லுவாங்க. அத பப்ளிக் செக்டார், பிரைவேட் செக்டார், பப்ளிக் கம்பெனி, பிரைவேட் கம்பெனி, எந்த நிறுவனமா வேணாலும் இருக்கலாம், விண்ணப்பிக்கலாம். 25% கேபிட்டல் சப்சிடி, அதிகபட்சமாக 1 கோடி வரை வாங்கலாம் இந்த திட்டத்துல. இந்த 1 கோடி வாங்கினவங்க எல்லாம் எனக்கு நிறைய பேரை தெரியும். சரிங்க. இதுல உங்களுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட்ல நீங்க 10% போடணும், 90% லோனா வாங்கலாம். சரிங்க. இதுக்கு நன்றி. திட்டங்கள் இருக்கு. நன்றி. 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 வணக்கம். வேற யாருக்காச்சும் கேள்வி ஐயா இருக்கா? வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, என்னுடைய வணக்கம். பெயர் சத்யா. வணக்கம் ஐயா. நாங்களும் இந்த தொழில் தொடங்குவோம் குரூப்ல இருந்து தான் இருக்கோம். காலையில கூட இப்ப பிரகாஷ் சார் மென்ஷன் பண்ண அந்த பர்சன் நான் தான். நான் காலையில சில சந்தேகங்கள் அவர்கிட்ட கேட்டேன். அவருடைய
அவருடைய அனுபவத்திலேருந்து எனக்கு மிகப்பெரிய விளக்கங்களை கொடுத்தாரு. அதுக்கு பின்பாக இந்த கலந்துகிட்ட இந்த மீட்டிங் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுங்கய்யா. முதலாளி ஆகலாம் அப்படின்றது ஆல்ரெடி நன்றி. ஆகிட்டவங்க, இன்னொன்னு ஆகணும் முயற்சி பண்றவங்க இதுல இருக்கிறோம். தொடர்ச்சியா இதுல வளர்றதுக்கு உங்களுடைய இன்னைக்கு நீங்க பகிர்ந்த தகவல்கள் வந்து ரொம்ப உதவியா இருந்ததுங்கய்யா. இதை அடுத்த ஸ்டேஜ் நன்றி. கொண்டு போறதுக்கு இந்த 40 நிமிடங்கள் பத்தாது. ஏன்னா உங்களுடைய தகவல்கள் நிறைய 2 விதமா பிரிச்சு நீங்க பேசிட்டீங்க. ஏற்கனவே ஜெயிச்சவங்க இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்ற 2 விதமா பேசிருக்கீங்க. பட் ஆனா இந்த 40 நிமிடங்கள் பத்தாது. கேள்விகளும் இதுக்குள்ள கேட்டு முடிக்க முடியாது. கிட்டத்தட்ட அதுக்குள்ள 1:05 ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவு இன்னொரு செஷன் கண்டக்ட் பண்ண முடிஞ்சுன்னா நம்ம இன்னொரு செஷன் வந்து அரேஞ்ச் பண்ணணுங்கய்யா அவங்க கூட. அதுதான் எங்களுடைய விருப்பம். நன்றி. நிச்சயமா நிச்சயமா. நன்றிங்க, நன்றி. கண்டிப்பா நம்ம அதுக்கான முன்னெடுப்புகளை பண்ணுவோம். யாருக்காவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய தொழில் தொடங்குவோம் குழுவுல அந்த கேள்விகளை போடுங்க. தனிப்பட்ட முறையில ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு அதுக்கான விளக்கங்களை வாங்கி குழுவில் நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். நம்ம இந்த இந்த இன்றைய தினம் ரொம்ப பயனுள்ள ஒரு நாளாக அமைந்தது. அதற்கு நம்முடைய விருந்தினர் திரு முயற்சிகா முருகேசன் ஐயா அவர்களுக்கு தொழில் தொடங்குவோம் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்த மீட்டிங் இதோட நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. நன்றிங்க, மிக்க நன்றி. நன்றி.